இதெல்லாம் நம்ம பிள்ளைய என்ன பண்றோம், கல்யாணம் முடிச்சாச்சு, அவ போய் வாழ்ற இடத்துல போய் நல்லபடியா இந்த இதை பொறுப்பை முடிச்சுட்டு நினைச்சு விட்டுறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய டென்ட் புறம் இந்த மாதிரி கல்யாண நம்பர் இருந்தாலும், கரெக்டான நம்பர் தேதி வந்துட்டாலும், அவர் கணவருடைய கையெழுத்துக்கு நட்பா இருக்கா? நம்ம பேங்க்ல போய் நம்ம கரண்ட் அக்கௌண்டா சேவிங் அக்கௌண்டா சொல்ற மாதிரி கரண்ட்ல இந்த செகண்டுக்கு நம்ம என்ன செய்யறோம், அதே மாதிரிதான் நம்மளுடைய செகண்ட். இந்த செகண்டுக்கு மாப்பிள்ளை என்ன கையெழுத்து போடுறாரு, இந்த செகண்டுக்கு பெண்ணை என்ன கையெழுத்து போடுது, அதை சரி பண்ணிட்டாலே அவங்க அன்னோன்யமா வாழ்றாங்க. அந்த மாதிரி தன்மையை இதில் நிறைய பேர் பண்ணி கொடுத்து அனுபவத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜியும் பார்க்கணும். அதுக்கடுத்து என் பிள்ளை என்ன நட்பு கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க 2 கையெழுத்தை சரி பண்ணி சரியான மிருகப்பச்சை மேட்சிங் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி தன்மையை நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரவணன் பேர் இருக்குன்னா உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்போம். சரவணனா ஒரு பூனைப்பச்சி வருது, ராஜேஸ்வரினா ஒரு நாய். அப்ப நீங்க இந்த மாதிரி நம்ம சப்த வழியிலே போட்டது போக அவங்க என்ன கையெழுத்து போடுறாங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். கவிதாங்கிறது பேர்படி பாம்பு, செல்வகுமார்ங்கிறதும் பேர்படி பாம்பு, செல்வலட்சுமி பேர்படி ஒரு எலி, செல்வராஜ் பேர்படி ஒரு நாய். இன்சில் போடல இந்த டெண்டு மாறுது. லட்சுமிங்கிறது ஒரு பாம்பு, கார்த்திக்ங்கிறது ஒரு பாம்பு, பேர்படி நல்லா மேட்ச் ஆயிரும். இன்சில் போடல மிருகப்பச்சு மாறிடும். இந்த மாதிரி நம்ம பேர்ல எப்படி நட்பு கண்டுபிடிக்கலாம். அது போக கையெழுத்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற நீங்க அதிகமா உணரணும். சரியான பொருத்த நம்பரு 2 பேருக்கும் சரியான ஜாதக பொருத்தத்தை எடுத்துக்கோங்க. அடுத்த தலைமுறைக்கு பயன்படுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொருத்தம் பார்க்கல இந்த லக்கணத்துக்கு உங்க பிள்ளைக்கு 6, 8 லக்கணம் உள்ள மாப்பிள்ளையை எடுக்காதீங்க. அது போக சரியான கல்யாண நம்பரை பொருத்தம் பண்ணுங்க. சரியான முகூர்த்தத்தை பார்த்து முடிங்க. சம்பந்தாரம் ஒத்து போச்சு, பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஒத்து போயிட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்து போயிட்டாங்க. அந்த டென்ட்ல போய் நீங்க ஒரு பொருத்தம் பார்க்க போகல, முதல்ல நியூமராலஜியை திருத்தி கொண்டு போய் ஒரு 5 நம்பரை கொண்டு போய் இந்த நம்பர்ல ஒரு நம்பர்ல எனக்கு பொருத்தம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி முதல்ல நம்பரை கொண்டு போய் அவங்க நீட்டினீங்கன்னா அவங்க ஒரு 5 நம்பர்ல ஒரு சரியான முகூர்த்தத்தை எடுத்து கொடுக்குறாங்க. உங்க வேலை அதிலே முடிஞ்சிருக்கு.